வெல்டிங் ஜாயிண்ட்களின் ஆய்வு மற்றும் சோதனை. இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் வெல்டிங் ஜாயிண்ட்ஸ். எந்த ஒரு ஜாப் அல்லது ஒர்க் பீஸிலும் வெல்டிங் செய்யப்பட்ட ஜாயிண்ட்களின் வலிமை மற்றும் ஆயுள் ஆகியவை அவற்றின் நோக்கம் கொண்ட பயன்பாட்டிற்கு ஏற்ப பின்பற்றப்படும் நுட்பங்களை பொறுத்து மாறுபடுகிறது. நீடித்த நிலைத்தன்மையை உறுதி செய்ய பல்வேறு வெல்டிங் முறைகள், பொருள் தேர்வு மற்றும் செயல்முறை அளவுருக்கள் கவனமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. பல்வேறு சோதனைகள் மற்றும் ஆய்வுகள் வெல்டிங்கின் தரத்தை உறுதிப்படுத்த உதவுகின்றன, மேலும் ஜாயிண்ட்களின் பாதுகாப்பு மற்றும் செயல்பாட்டிற்கு உத்தரவாதம் அளிக்கின்றன. வெல்டிங் சோதனைகளின் வகைகள். வெல்ட் ஜாயிண்ட்கள் 2 வழிகளில் சோதிக்கப்படுகின்றன: அழிவுகரமான சோதனை மற்றும் அழிவு அல்லாத சோதனை. அழிவுகரமான சோதனை. இந்த சோதனையில் சோதனைக்காக வெல்டிங் செய்யப்பட்ட ஒர்க் பீஸில் இருந்து மாதிரிகள் எடுக்கப்படுகின்றன. ஜாயிண்டின் வெவ்வேறு விதமான வலிமையை அளவிட இந்த மாதிரிகள் பல்வேறு வழிகளில் உடைக்கப்படுகின்றன. எனவே இது அழிவு சோதனை என்று அழைக்கப்படுகிறது. இந்த முறைகளை பயன்படுத்தி வெல்டில் உள்ள குறைபாடுகள் அடையாளம் காண பல்வேறு சோதனைகள் நடத்தப்படுகின்றன. அவற்றை பார்ப்போம். இழுவிசை சோதனை. இந்த சோதனையில் இழுவிசை வலிமை, நெகிழ்ச்சியின் மாடுலஸ், நெகிழ்வுத்தன்மை, நீட்டிப்பு, நீளம் அதிகரிப்பு மற்றும் வெல்டிங் செய்யப்பட்ட ஜாயிண்டின் பரப்பளவில் குறைவின் சதவீதம் ஆகியவை ஆராயப்படுகிறது. வளைவு சோதனை. இந்த சோதனை வெல்டின் வலிமையை மதிப்பிடுவதற்காக நடத்தப்படுகிறது. குறிப்பாக பட் ஜாயிண்ட்களுக்கு ஏற்றது, செலவு குறைந்தது மற்றும் மிகவும் எளிமையானது. இந்த சோதனையின் மூலம் வெல்ட் ஊடுருவல், உருகுதல் தன்மை, நெகிழ்வுத்தன்மை மற்றும் ஜாயிண்ட் வலிமை போன்ற பண்புகளை தீர்மானிக்க முடியும். தாக்கு சோதனை. இந்த சோதனை ஒரு வெல்டிங் செய்யப்பட்ட ஜாயிண்ட் எந்த அளவிற்கு திடீரென ஏற்படும் சுமையை தாங்க முடியும் என்பதை தீர்மானிக்கிறது. இது வெல்டிங் மாதிரியின் கடினத்தன்மையை அளவிட உதவுகிறது. மாதிரியில் தாக்கத்தை பயன்படுத்தவும் தாக்கத்தின் சக்தியை அளவிடவும் ஒரு தாக்கு சோதனை இயந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. கடினத்தன்மை சோதனை. சில உலோகங்கள் சூடாகும் போது மென்மையாகிவிடுகின்றன. அதே சமயம் சில உலோகங்கள் கடினமாகிவிடுகின்றன. வெல்டிங்கிற்கு பிறகு ஜாயிண்டின் கடினத்தன்மையை சரிபார்க்க இந்த சோதனை நடத்தப்படுகிறது. சோர்வு சோதனை. அனைத்து வெல்டிங் நுட்பங்களிலும் சிறிய மேற்பரப்புகளில் உள்ள விரிசல்களை துல்லியமாக கண்டறிய இந்த சோதனை நடத்தப்படுகிறது. இந்த முறை இரும்பு மற்றும் இரும்பு அல்லாத வெல்டிங் ஜாயிண்ட்களில் பயன்படுத்தப்படுகிறது. நாம் அழிவுகரமான சோதனையை பற்றி கற்றுக்கொண்டோம். இப்போது மற்ற வகை சோதனைகளை பற்றி அறிந்து கொள்வோம். அழிவு அல்லாத சோதனை, NDT. இந்த சோதனையில் வெல்டிங்கில் உள்ள குறைபாடுகளை கண்டறிய ஒர்க் பீஸ் உடைக்கப்படுவதோ, வளைக்கப்படுவதோ அல்லது அழிக்கப்படுவதோ இல்லை. எனவே இது அழிவு அல்லாத சோதனை என்று அழைக்கப்படுகிறது. பின்வரும் சோதனைகள் மூலம் வேலையில் உள்ள பல்வேறு குறைபாடுகளை கண்டறிய இந்த முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. காட்சி சோதனை அல்லது காட்சி பரிசோதனை. இந்த சோதனையில் வெல்டிங் செய்யப்பட்ட மேற்பரப்பு குறைபாடுகளை கண்டறிய வெறும் கண்ணால் பரிசோதிக்கப்படுகிறது. சில நேரங்களில் மிக நுண்ணிய விரிசல்களை ஆராய பூத கண்ணாடி பயன்படுத்தப்படுகிறது. திரவ ஊடுருவல் சோதனை. அனைத்து வெல்டிங் நுட்பங்களிலும் மேற்பரப்பு விரிசல்களை துல்லியமாக கண்டறிய இந்த சோதனை நடத்தப்படுகிறது. இது இரும்பு மற்றும் இரும்பு அல்லாத வெல்டட் ஜாயிண்ட்களில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த முறை ஃப்ளூரசென்ட் ஊடுருவி சுத்தமான மற்றும் டெவலப்பர் திரவங்களை பயன்படுத்துவதன் மூலம் செய்யப்படுகிறது. கசிவு சோதனை. இந்த சோதனை வெல்டிங் செய்யப்பட்ட ஜாயிண்ட்களில் இருந்து கசிவு இருப்பதை கண்டறிகிறது. மிக சிறிய துளைகள் கூட அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துவதன் மூலம் திரவத்தை வெளியேற்ற செய்கின்றன. இந்த சோதனையின் நோக்கமானது வெல்டிங் தொட்டிகள் அல்லது குழாய்களின் ஜாயிண்ட்களில் கசிவு உள்ளதா இல்லையா என்பதை சோதிப்பதாகும். இந்த சோதனைக்கு சாதாரண நீர் பயன்படுத்தப்படுகிறது. எக்ஸ்ரே சோதனை.
இந்த சோதனையில் வெல்டிங் செய்யப்பட்ட ஜாயிண்டுகளின் உள்பகுதி படங்கள் எக்ஸ் கதிர்களை பயன்படுத்தி ஆய்வு செய்யப்படுகின்றன. மாதிரி எக்ஸ்ரே எடுக்கப்பட்டு அந்த எக்ஸ்ரே படங்களை ஆராய்வதன் மூலம் மாதிரியில் உள்ள குறைபாடுகளை எளிதாக அடையாளம் காண முடியும். காந்த சோதனை அல்லது காந்த துகள் சோதனை. இந்த சோதனையில் 2 காந்தங்களின் உதவியுடன் வெல்டிங் செய்யப்பட்ட உலோகத்தின் வழியே காந்த பாயம் செலுத்தப்படுகிறது. இரும்பு துகள்கள் கொண்ட திரவம் சோதிக்கப்பட ஜாயிண்டில் தெளிக்கப்படுகிறது. ஜாயிண்ட் குறைபாடு உள்ளதாக இருந்தால் குறைபாட்டில் எதிர்காந்த துருவங்கள் உருவாகின்றன. அவை இரும்பு துண்டுகளை ஈர்க்கின்றன. இந்த வழியில் இரும்பு துகள்கள் குறைபாடுள்ள ஜாயிண்டின் விளிம்புகளில் குவிந்து அங்குள்ள குறைபாடு வெளிப்படும். அல்ட்ராசோனிக் சோதனை. ஒலி அலைகளின் அதிர்வெண் மனிதனின் செவிப்புலனின் மேல் வரம்பை விட அதிகமாக இருக்கும்போது அந்த அலைகள் அல்ட்ராசோனிக் அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இத்தகைய அலைகளில் அதிர்வெண் வினாடிக்கு 15,000 சுழற்சிகளுக்கு மேல் இருக்கும். இந்த சோதனைகள் மூலம் வெல்டிங் செய்யப்பட்ட ஜாயிண்டின் வலிமை, தரம் மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. இதனால் வெல்டிங்கில் எந்த குறைபாடும் இருப்பதில்லை. மேலும் அது வெல்டிங் செய்யப்பட்ட பயன்பாட்டிற்கான செயல்பாட்டை முழுமையாக செய்ய முடியும். இந்த சோதனைகள் பல்வேறு வகையான குறைபாடுகளை கண்டறிய உதவுகின்றன. எனவே இவை மிகவும் முக்கியமானவை. சுருக்கம். இந்த வீடியோ வெல்டிங் செய்யப்பட்ட ஜாயிண்டுகளின் ஆய்வு மற்றும் சோதனையை அவற்றின் பயன்பாட்டிற்கு ஏற்ப வெல்டிங்களின் வலிமை மற்றும் ஆயுளை உறுதி செய்வதன் முக்கியத்துவத்தை மையமாக கொண்டு விளக்கியது. 2 முக்கிய வகை சோதனைகளை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம். அழிவுகரமான மற்றும் அழிவு அல்லாத சோதனை. அழிவுகரமான சோதனையில் ஒர்க் பீஸ் அதன் வலிமை அல்லது தரத்தை தீர்மானிக்க உடைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் அழிவு இல்லாத சோதனையில் ஒர்க் பீஸ் சேதப்படுத்தாமல் அதன் வலிமை அல்லது தரம் மதிப்பிடப்படுகிறது. வெல்டிங் செய்யப்பட்ட ஜாயிண்டுகளின் தரம், வலிமை மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்த சோதனைகள் அவசியமானவை. இதனால் அவை உருவாக்கப்பட்ட நோக்கத்திற்கான செயல்பாட்டை சரியாக செய்ய முடியும். இப்போது உங்களுக்காக ஒரு செயல்பாடு உள்ளது. ஒரு குறிப்பிட்ட வெல்டிங் வேலைக்கு பொருத்தமான மூலப்பொருளை தேர்ந்தெடுப்பது பற்றி சிந்தியுங்கள். வெல்டிங் செய்யப்பட்ட ஜாயிண்டுகளின் வலிமை மற்றும் ஆயுளை உறுதிப்படுத்த மூலப்பொருளை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் என்னென்ன அம்சங்களை கருத்தில் கொள்வீர்கள்?